ஏவுகணை தாக்குதலா அல்லது எதிர்பாராத விபத்தா, திட்டமிட்ட செயலா அல்லது திடீர் அசம்பாவிதமா என சில சம்பவங்கள் தற்போது நடக்கின்றன. இது அமெரிக்கா ஈரான் போரால் பாதிக்கப்பட்ட நாடுகளில் அண்மைய நாட்களாக அவ்வப்போது நடந்து போர்க்களத்தின் தீவிரத்தை சூடுபிடிக்க செய்து விடுகின்றது. அந்த வகையில் சவுதி அரேபியாவின் கிழக்கு பகுதியில் உள்ள ஜுபைல் தொழிற்சாலை பகுதியில் எரிவாயு நிலையம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதலுக்கு ஏமன் நாட்டை சேர்ந்த ஹவுதி அமைப்பினர் காரணமாக இருக்கலாம் என இஸ்ரேல் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இன்று அதிகாலை சவுதியின் கிழக்கு பகுதியில் உள்ள தொழிற்சாலை வளாகம் ஒன்றில் வெடிவிபத்து ஏற்பட்டதாகவும் அதைத் தொடர்ந்து தீ விபத்து ஏற்பட்டதாகவும் துருக்கி ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டது. இஸ்ரேலின் சேனல் 14 வெளியிட்ட தகவலின்படி ஜுபைலில் உள்ள சவுதி அராம்கோவின் எரிவாயு ஆலையை ஹவுதிகள் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதேபோல் ஈரான் அரசின் ஒலிபரப்பு நிலையமான IRIB அரபு ஊடகங்களை மேற்கோள் காட்டி ஜுபைல் தொழிற்பேட்டை நகரில் எரிவாயு நிலையம் ஒன்று இருப்பதாக தெரிவித்துள்ளது. சவுதியின் கிழக்கு கடற்கரையில் அமைந்துள்ள ஜுபைல் அந்நாட்டின் முக்கிய தொழில் மற்றும் எரிசக்தி மையங்களில் ஒன்றாகும். இங்கு பெட்ரோகெமிக்கல், சுத்திகரிப்பு மற்றும் எரிவாயு கட்டமைப்புகள் அதிக அளவில் உள்ளன. செங்கடல் பகுதியில் ஹவுதிகளின் நடவடிக்கைகள் மீண்டும் தீவிரமடைந்துள்ள சூழ்நிலையில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. கடந்த மாதம் பாப் எல் மண்டேப் நீரிணை வழியாக செங்கடலில் ரியாத்துக்கு எதிராக கடற்படை முற்றுகையை அமல்படுத்துவதற்காக ஹவுதிகள் அறிவித்தனர். இதற்கு ஹவுதி மறுப்பு தெரிவித்தது. ஹவுதிகள் ஏற்கனவே சவுதியை ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் குறிவைத்துள்ளனர். சவுதியின் எரிசக்தி கட்டமைப்புகளுக்கு ஹவுதிகள் அச்சுறுத்தல் விடுவதாக அந்நாடு முன்பு குற்றம் சாட்டியிருந்தது. இதற்கிடையே பாகிஸ்தான், சவுதி அரேபியா மற்றும் துருக்கி இடையே மெக்கா கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்தம் கையெழுத்தான மறுநாளே இந்த சம்பவம் நடந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. 3 நாட்களின் கூட்டு பாதுகாப்பு மற்றும் ராணுவ ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வகையில் இந்த ஒப்பந்தம் அமைந்துள்ளது. மேலும் ஒரு நாட்டின் மீது நடத்தப்படும் ஆயுத தாக்குதல் 3 நாடுகளின் மீதும் நடத்தப்பட்ட தாக்குதலாக கருதப்படும் என ஒப்பந்தத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதும் தற்போது முக்கியத்துவம் பெறுகிறது. ஏவுகணை தாக்குதலா